கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவனுடைய பிறப்பு அந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? அதில் அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு காமன் டினாமினேட்டர் அதில் ஒன்று காணப்படுகிறது இல்லையா? யாராவது அதை சொல்ல முடியுமா? என்ன காணப்படுகிறது? ஓகே, அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த நாளில் துதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? சங்கீதம் 150வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 150:6, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதி என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது சந்தோஷம், அநேகருக்கு சந்தோஷம் இல்லையா? அப்போது மரியாள் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு தேவதூதர் சொல்லும்போது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 பாருங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, ஒரு துதியை செலுத்துகிறார்கள். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தால் இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். துதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறாங்க இல்லையா? அதே போல எலிசபெத்து கர்த்தரை துதிக்கிறார்கள் இல்லையா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 42-45வது வசனம், 42வது வசனம். எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற எல்லா காரியத்தை விட ஒரு மேலான காரியம் துதிக்க வைக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் துதிக்கவே முடியாது இல்லையா? இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததற்கான நோக்கம். என்ன நோக்கம்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எந்த காரியத்தை கூட குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது இல்லை, எதை குறித்தும் நம்ம தாங்கள் அடையக்கூடாது. வாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரிய வேண்டும், தாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரிய வேண்டும். எல்லா நேரத்திலையும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். ரோமரில் அதை நாம் வாசிக்கிறோம். ரோமரில் எப்பொழுதும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். 5ஆவது அதிகாரம் 18வது வசனம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இல்லையா? யோபு கூட கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் இல்லையா? இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்மஸ் டீச் பண்ணுற ஒரு மிகப்பெரிய லெசன் இல்லையா?
எல்லாரையும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடைய சரௌண்டிங் ஒரே ஒரு ஆள் தான் துதிக்கல. நான் அதுக்கு லாஸ்ட்டில் வரேன். யார் யார் துதிச்சாங்கன்னு சொல்லிடுறேன். எலிசபெத்து துதித்தார்கள். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கொண்ட. எல்லாமே பாசிட்டிவிட்டி, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், எல்லாரும் ஒரே துதி இல்லையா. ஒருத்தர் சொன்னார், பில் வின்ஸ்டன் சொன்னார், ப்ரேயர் பிரிங்ஸ் ஏஞ்சல்ஸ், பிரேஸ் பிரிங்ஸ் காட். ஜெபிச்சா தேவதூதர்கள் வருவார்கள். உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் வருவார்கள். ஜெபிச்சா ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. ஆனால் துதிச்சா கர்த்தரே வந்துடுவார். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 2 விஷயம் இருக்குது அதில். துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்லும்போது அவரை பற்றி சொல்கிறது. ஆண்டவர் எனக்கு இதை செய்தார். 2020 முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ததை துதி போகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை 7:15 7 மணிக்கெலாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 7:15 எல்லாரும் சபைக்கு வந்துடுங்க. கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் கொடுத்த செய்த நன்மைகளுக்காக இல்லையா. நம்ம 31 நைட்டு கிறிஸ்தவர்கள் இல்லை, 31 12 மணிக்கு சர்ச்சில் லைட் ஆஃப் பண்ணோன்னே குதிக்கிறது இல்லை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்றது இல்லை. அந்த 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 கூட்டத்தார் அல்ல இல்லையா. இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக வீடுகளிலே நீங்கள் நன்றி சொல்லி கொண்டுருங்க. ஆனால் சபையில் வெள்ளிக்கிழமை நமக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறும், தேங்க்ஸ் கிவிங் நடைபெறும். ஆகவே எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இது செய்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கமே அதுதான் இல்லையா. சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, எல்லாருமே நல்லா துதிங்க, கர்த்தரை துதிப்போம் இல்லையா. எலிசபெத்து கர்த்தரை துதிக்கிறார்கள். யார் வந்து மீட் பண்ணும்போது மரியாள் வராங்க. மரியாளும் கர்ப்பவதியாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் இருக்கிறார். அதே போல் எலிசபெத்து 6 மாதம் அந்த அம்மாவுக்கு. எலிசபெத்து சொல்கிறாங்க, மரியாளை பார்த்த உடனே 2 பேரும் ஒருவர் வாழ்த்தி கொள்ளுகிறார்கள் இல்லையா. ஒரு துதி இருக்கும்போது ஒருவர் நாம் வாழ்த்துவோம். புறங்கூறுதல் இல்லை, திட்டுறது இல்லை, நீயா நானா டிபேட் பண்ணுறது இல்லை, ஆர்கியூமெண்ட்டு கிடையாது, குவாரல் கிடையாது, கத்துறது கிடையாது, கூச்சல் கிடையாது இல்லையா. கத்தரை துதிக்கும் போது இது எல்லாமே அமைதியாகிவிடும். இன்னைக்கு ஏன் வீடுகளில் வந்து ஒரே கூக்குரல் இல்லையா. கத்தரை துதித்தால் ஆர்கியூமெண்ட்டுக்கு இடம் கிடையாது. சபையார் கத்தரை துதிக்க ஆரம்பித்தால் சபையில் சண்டை வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாங்கல் வராது இல்லையா. எலிசபெத்தும் மரியாளும் ஒருவர் வாழ்த்தி கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்த்துதலின் சத்தம் கேட்டவுடனே வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. 6 மாதம் குழந்தை துள்ளுறார் உள்ள இல்லையா. வயிற்றிலேயே கர்த்தரை துதிக்கிறார். யோவான் ஸ்நானகன், கிறிஸ்மஸில் முக்கியமான பங்கு யோவான் ஸ்நானகனுக்கு உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை முன்னறிவித்தவர், வழியை ஆயத்தப்படுத்தினவர். முன்னறிவித்தார்னா அவருடைய ஊழியத்தை முன்னறிவித்தவர். எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று சொன்னவர் இல்லையா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கார்கள். அதே போல அவருங்க சகரியாவுக்கு நம்ப முடியல இதெல்லாம். ஆனா அவரும் கர்த்தரை லேட்டர் பின்னாடி அவர் துதிக்கிறார். லூக்கா 1:64 உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். டவுட் படும்போது, அவிசுவாசத்தை பேசும்போது, இதெல்லாம் எனக்கு நடக்குமா, எனக்கு வயசாச்சு, இதை நான் எப்படி அறிவேன், இது பண்ணுவேன், எலிசபெத்தினுடைய மனைவி வயது சென்றவளாக இருக்கிறார் என்று சொல்லும்போது காப்ரியேல் தூதன் சகரியாவை பார்த்து சொன்னாங்க, நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்த காப்ரியேல் தூதன், உனக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இல்லையா. உன்னுடைய வேலை வந்து கர்த்தரை துதிக்குது தான். அப்படி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்குதத்தம் பண்ணவர், உண்மை உள்ளவர், நான் உண்மை துதிக்கிறேன்னு துதிக்க வேண்டியது தான்.
ஆனால் நீ அவிசுவாசத்தை பேசின அப்படின்னாலே, கேள்வி கேட்டபடினாலே உன் வாயை நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணி கட்டி வைக்கிறேன். சிங்கத்தின் வாயை கட்டின மாதிரி சகரியாவின் வாயை கட்டின சிலருடைய வாயை ஆண்டவர் கட்டுகிறார். ஏன்னா அவங்க துதிக்கிறது இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். கம்ப்ளைண்ட் பண்ணால் சரியாயிடுமாக்கும் எல்லாம், இல்லையா? நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, இல்லையா? இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இல்லையா? கர்த்தரை துதிக்க வேண்டும். கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். நோ மோர் கம்ப்ளைண்ட், ஒன்லி ப்ரைசிங். போடுங்க பார்க்கலாம். நோ மோர் கம்ப்ளைனிங், நோ மோர் கம்ப்ளைனிங். அவன் ரோட்டில் நிற்கிறான், இவன் இது பண்ணுறான், அவன் சர்ச்சுக்கு வரமாட்டான், அவன் லேட்டாக வரான், போகிறான் வரான், அவன் சிகரெட் பிடிக்கிறான், அவன் குடிக்கிறான், அவன் வெறிக்கிறான். நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வரலை, அதை பண்ணலை, இதை பண்ணலை, நீ எனக்கு கொடுத்தியா காசு, நீ போனியா வந்தியா, என்னை தூக்கி விட்டியா, உட்கார வச்சியா. நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ், ஒன்லி ப்ரைசிங். எல்லாம் போடுங்க பார்க்கல கமெண்ட்டு. நோ மோர் கம்ப்ளைனிங். யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களாம் போடுங்க. நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கர்த்தர் வாயை கட்டி போடுவார், இல்லையா? ஏன்னா கம்ப்ளைனிங் ஒரு ஸ்பிரிட், அது அப்படியே பாஸ் ஆகும். யாக்கோபில் இருக்குது. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகரை தீட்டுப்படுத்துகிறதுனால அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், கலக்கப்பட்டு போவார்கள், இல்லையா? அதனால் வாயை கட்டுறார், இல்லையா? அதனால் நம்முடைய வாயிலிருந்து துதி, கர்த்தரை துதிக்கிறது தான் வரணும். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 ஆண்டவர் துதித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் உடம்பே ஆரோக்கியமாயிடும். சோகமாக இருக்கிறது, கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறது, எந்நேரம் எதையாவது யோசிச்சுட்டு டவுட் பண்ணிட்டு சந்தேகப்பட்டு கொண்டு அவிசுவாசப்பட்டு கொண்டு பயத்தினால நிறைந்து என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, 2021 கொரோனா வருமா, அது வருமா, இது வருமா, நான் பிழைப்பனா, நான் உயிரோடு இருப்பேனா? சில பேர் அதுக்கே அழுது ஜோமணும். ஆண்டவரே, நான் 2020 கஷ்டப்பட்டேன், 2001 நான் பாட போகிறேன் பாடு. கிடையாது, இல்லையா? கர்த்தர் என்னை சுகத்தோடு வைத்திருக்கிறார். 2001 என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார், இல்லையா? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும், இல்லையா? போகும்போது வரும்போது அந்த ஸ்தோத்திரம் வாயில் சொல்லலைன்னா கூட அந்த துதி செய்கிற இருதயம் இருந்தால் கர்த்தருடைய நாமம் எவ்வளோ மகிமைப்படும். ஆண்டவர் உன்னிலே மகிழ்வார். சீயோன் குமாரத்தியை மகிழ்ந்து களிகூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்கிறேன் பாருங்க, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இல்லையா? அஸ்திபாரங்கள் எல்லாம் உடைக்கப்படும். பவுலும் சீலாவும் துதித்த போது அஸ்திபாரங்கள் உடைந்து போய்விட்டது, இல்லையா? அதே போல மேய்ப்பர்கள் பாருங்க, எவ்வளோ சம்பவங்கள் அந்த சம்பவத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். மேய்ப்பர்கள் போய் அவர்கள் பார்த்து சந்தோஷமாக அவர்கள் போய் எல்லார்கிட்டையும் பிரசித்தம் பண்ணினார்களாம். லூக்கா 2 15-16. மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையையும் குழந்தையையும் பார்த்துட்டு, இல்லையா, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த துதி பாருங்க எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லையா? அதை சொன்ன தேவதூதர்களும் மேலே எல்லாம் துதிச்சாங்களாம். மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்கல்ல, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்,
நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். போய் பாருங்கள். மேய்ப்பர்கள்லாம் பயந்துட்டாங்க. என்னடா லைட் அடிக்குது, தேவதூதர்லாம் வந்து என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர்கள் got happy. The heavenly host got happy. They made a joyful noise. மத்திய ஆகாயத்தில் எல்லாம் துதித்து பாடுகிறார்கள். பாருங்க, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, ஒரு தூதன் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், கிறிஸ்மஸ் நற்செய்தியை சொல்லுகிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். போய் பாருங்க, சந்தோஷமா இருங்க, போங்க, கர்த்தரை துதியுங்க. இனிமேல் பலி செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது வந்து எதுக்குன்னா, அது எல்லாமே பலி ஆடுகள். ஏன்னா அந்த ஆடு வந்து பழுதற்றதாக இருக்க வேண்டும், அதை கொண்டு போய் பலி செலுத்தணும். இனிமேல் பலி வேண்டியதில்லை. அதனால் உங்களுக்காக ஒருத்தர் பலியாக போகிறாரு. நீங்கள் இனிமேல் ஆடுகளை பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. பலி இனிமேல் நீக்கப்படுகிறது இல்லையா? சந்தோஷமா இருங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு தேவன் வந்து விட்டார். பலிகளை நீக்க ஒரு தேவன் வந்து விட்டார். உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க ஒரு தேவன் வந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் சொன்ன உடனே மேய்ப்பர்கள் எல்லாம் ஓடுறாங்க. தேவதூதர்கள் எல்லாம் பரமசேனையின் திரளனோட தோன்றி, பரமசேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றி அவங்க சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறார்கள். என்ன சொல்லி துதிக்கிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, துதிக்கும் போது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண. மரியாள் சொன்ன வார்த்தை, எலிசபெத் சொன்ன வார்த்தை, சகரியா சொன்ன வார்த்தை, தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் இல்லையா? எல்லாம் தேவனை துதிக்கிறார்கள். அடுத்ததாக சிமியோன் என்ற ஒரு மனுஷன் ரொம்ப காலமாக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீ ரட்சணியத்தை காணாமல் நீ மரணம் அடைய மாட்டாய். காத்து கொண்டிருக்கிறார். சில பேருக்கு காத்து கொண்டிருந்தா ரொம்ப கோபம் வந்துடும் இல்லையா? சந்தோஷத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். 26வது வசனம் 25, அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பாருங்க, அநேகருக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார் இல்லையா? அது இல்லாமல் இருக்கலாம், இது இல்லாமல் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு இல்லாமல் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வேன் சொல்லியிருந்தார், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான் இல்லையா? அப்பொழுது மரியாளும் யோசேப்பும் அந்த குழந்தையை 8வது நாளில் இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தையை கொண்டு வரும்போது அந்த குழந்தைய கையில் வாங்கி தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஸ்தோத்தரித்தார். சிமியோன் கர்த்தரை துதித்தார் இல்லையா? அதே நேரத்தில் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அன்னாள். அவங்களுக்கு 84 வயது இல்லையா? அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களாம்? ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஓடி வருகிறார்கள். அங்கிருந்து பார்த்து கர்த்தரை புகழ்ந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். அன்னாள் கர்த்தரை துதிக்கிறார்கள்.
ஆனால் நீ பாருங்கள், ஒரே ஒரு ஆளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய, அதே போல் சாஸ்திரிகள் வந்து கர்த்தரை பார்த்து அவரை தொழுதார்கள்னு சொல்லப்படுறாங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க, துதிக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆளுக்கு மட்டும் துதிக்க முடியறதில்ல. இது யாருன்னா ஏரோதுக்கு. ஏன்னா அவனுக்குள்ள ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. பொறாமை, கோபம், பதவி ஆசை, இல்லையா? அதெல்லாம் இருந்தால் துதிக்க முடியாது. பண ஆசை, பதவி போயிடும், பணம் போயிடும், யார் பிறந்தா எனக்கு என்ன, அப்படி எரிச்சல், கோபம், பொறாமை, இதெல்லாம் இருந்தால் துதிக்க முடியாது, இல்லையா? வில் கெட் இன்டிமிடேட்டட். சவுல மாதிரி பொறாமை வந்துடும். என்ன தாவீதுக்கு இப்போ 1000, எனக்கு 1000, தாவீதுக்கு 10000. சந்தோஷப்பட்டிருக்கணும் அந்த நேரத்தில். ஆக்சுவலாக கோலியாத்தை கொண்டுட்டான், வாப்பா எல்லாரும் சந்தோஷப்படுங்க, பரவாயில்ல ஏதோ பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேற, அவர் அன்னைக்கு கோவப்படாமல் இருந்தாங்கன்னா கதை வேறையா இருந்திருக்கும் மேல், இல்லையா? எப்படியாவது ஆண்டவர் எதையாவது பண்ணி சவுல ஒரு லெஜெண்டரி கிங்காக மாற்றிருப்பார். இல்லையா? நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? எல்லாம் போடுங்க பார்க்கலாம். எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூதா. தாவீது யூதா. என்னாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிலேயாம் சொல்லுகிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் யூதாவிலிருந்து தோன்றும், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நியாயப்பிரமாணிக்கன், மீனிங் பைபிள், வேதவசனம், ரட்சிப்பு கொடுக்குற அந்த சத்தியம் யூதாவை விட்டு போவது இல்லை. இந்த யூதா யார் தெரியுமா? ஆதியாகமத்தில் வாசிச்சு பாருங்க, 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். லேயாளுடைய 3வது குமாரன், 4வது குமாரன் நினைக்கிறேன், இல்லையா? அந்த அம்மாவுக்கு புருஷன் அன்பு செலுத்தல. ரூபன் பிறகுறான், அப்பயும் அவர் அன்பு செலுத்தல. சிமியோன் பிறகுறான், அப்பயும் அன்பு செலுத்தல. லேவி பிறகுறாரு, அப்பவும் அன்பு செலுத்தல. இந்த அம்மா லாஸ்ட்ல யூதா பிறந்த உடனே சொல்றாங்க, எவன் அன்பு செலுத்தினாலும் இனிமேல் எனக்கு கவலை இல்லை, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டார்கள். யூதானாவே துதி. ஜூடா, அஜய், பிரைஸ். அவன் என்னது என் மேல அன்பு கூறுறது? ஐ எம் கோயிங் டு பிரைஸ் காட். நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு யூதா என்ற பெயர் வைத்தார்கள், இல்லையா? அதுதான் கர்த்தரை துதிப்பது. அந்த லீனியேஜில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். கிறிஸ்மஸ்ன்றது துதி. எல்லாம் மேய்ப்பர்கள், மரியாள், யோசேப்பு, எலிசபெத்து, சகரியா, அன்னாள், எல்லாரும், சிமியோன், எல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்க. சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள் எல்லாமே கர்த்தரை துதிக்கிறாங்க. இதுதான் காமன் டினாமினேஷன் இன் தி ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ். உங்களுக்கு என்ன கவலை? இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது என்ன கவலை? ஏன் சந்தேகப்படுறோம்? ஏன் பயப்படுறோம்? ஏன் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம்? நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் இல்லையா? ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களுக்கு நான் எங்கேருந்து காடையை கொடுப்பேன்? ஆண்டவர் கேட்டார் மோசே கிட்ட, அவங்க கேட்குறது தப்பு தான், இருந்தாலும் நான் கொடுக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னுடைய கை குறுகிற்றோ? ஆண்டவருடைய வல்லமையில் குறைச்சலே கிடையாது. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை.
ஆண்டவனுக்கு சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? எல்லா சமயத்திலையும் கர்த்தரை துதிப்போம். சந்தோஷத்தினால நிரப்பப்படும், பரிசுத்த ஆவியினால நிரம்புங்க. சாத்தான் ஓடி போவான். சத்துரு வரும்போது கர்த்தரை துதிங்க. யோசபாத்துடைய இதில் அதை தான் பார்க்குறோம். அவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது, துதி செய்ய தொடங்கும் போது எல்லாம் ஒருத்தன் அடிச்சுக்கணும். சத்துரு ஒன்னோட ஒன்று சண்டை போடாது. தெரியுமா இந்த கதை? சர்ச்சில் இருக்கிறவங்க தான், ஆவிக்குரியவங்க தான் சண்டை போட்டுக்குவாங்க. சாத்தானுக்குள்ளே பிரிவினை கிடையாது. நமக்குள்ளே தான் அந்த சபை, இந்த சபை, மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, பெண்டிகாஸ்ட்டுன்னு இருக்குது. சத்துருக்குள்ளே அந்த பிரிவினையே கிடையாது. எல்லாம் ஒரே கூட்டம் தான். ஆனால் யோசபாத்துடைய சம்பவத்தில் சாத்தானும் சண்டை போட்டுக்குச்சு. இல்லையா? 3 ஜாதிகள் விரோதமாக வந்தார்கள். மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர்னு நினைக்கிறேன், சேயீர் மலைதாசம். ஒருத்தன் ஒன்றா வந்தான் இவங்களை எதிர்க்க. அவன் குத்திக்கினான் இவங்க துதிக்கும் போது. துதிச்சா அதை தான் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். இஃப் யூ praise God, God will create confusion in the enemy's army, enemy's camp. சாத்தானுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இல்லையா? நீ கர்த்தரை துதிக்கிறது அவனுக்கு புரியாது. இல்லையா? உன் பக்கம் வரமாட்டான். உன்னை சுற்றி ஒரு அக்கினி காணப்படும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும்போது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்ல அது இந்த 100 சோத்திரம் சொல்லு, 1000 சோத்திரம் சொல்லு, அப்படி சொல்லலை. உள்ளத்தில் ஒரு கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி. வாயை கூட திறக்க வேணாம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு, எனக்கு தெரிஞ்சு. இல்லையா? உடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பி, சமாதானத்தினால நிரம்பி, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, என்னோடு இருக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பயம் கிடையாது, சந்தேகம் கிடையாது, அவிசுவாசம் கிடையாது. இல்லையா? உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த எனக்குள்ளே இருந்தாவே there is joy, சந்தோஷம் உண்டு, துதி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அப்படியே கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இல்லையா? அதனால தான் இதுக்கு பேர் மேரி கிறிஸ்மஸ். நம்மளுங்க மேரி கிறிஸ்மஸ். இல்லையா? மேரி கிறிஸ்மஸ் எல்லாம் போடுங்க பார்க்கலாம். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்கள், மேரி கிறிஸ்மஸ். மெரி, சந்தோஷமான, துதிக்கிற கிறிஸ்மஸ். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எந்த கவலையும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். மேய்ப்பர்கள் துதித்தார்கள், சாஸ்திரிகள் துதித்தார்கள், மரியாள், எலிசபெத்து, சகரியா, அன்னாள், சிமியோன் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்கள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்ந்தவர்களை அவர் உயர்த்தினார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கர்த்தரை புகழ்ந்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள். அதே போல நாங்களும் கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவன் துதியாமலும் மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்தபடினால தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தான்னு பார்க்குறோமே தகப்பனே. அதுபோல் நாங்கள் உம்மை ரெக்கக்னைஸ் பண்ணாமல், உம்மை க்ளோரிஃபை பண்ணாமல், மகிமைப்படுத்தாமல், உம்மை துதியாமல் விட்டுவிடாதபடி எப்பொழுதும் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த லைவை பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் நீக்கி போடுவீராக. சந்தேகத்தை நீக்கி போட. பயம் ஒரு ஆவி, பயம் ஒரு கேரக்டர் கிடையாது, ஹேபிட் கிடையாது, பயந்த சுபாவம் கிடையாது.
அது ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அது ஒரு அவுட் சைடு வேர்ல்டினுடைய சத்துருனுடைய ஒரு ஏவுதல். அது பயம். கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி போடுகிறார், சந்தேகத்தை நீக்கி போடுகிறார். விசுவாசியே பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறவனிலும் அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் துதி வரும், ஸ்தோத்திரம் வரும், சந்தோஷம் வெளிப்படும். கம்ப்ளைண்ட் பண்ணுவதில்லை, குறை சொல்லுவது அல்ல, கோவப்பட்டு கத்துவது அல்ல, சமாதான பிரபு எனக்குள்ள அவர் வாசம் செய்வதனால எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளுகிறது. ஒவ்வொருவரையும் அப்படியே ஆண்டு கொள்வதாக தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை 7:15 எல்லாரும் சபைக்கு வாங்க. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடினால கர்த்தரை நாம் துதித்து நாம் பாடப்போகிறோம். ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் முடிப்போம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி, மரண பயமும் புறம்பே தள்ளி, மனதின் பாரம் யாவையும் நீக்கி, மரண பயமும் புறம்பே தள்ளி, மாசமாதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. மாசமாதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே வாழ்த்திடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.